Hello everyone. So exam CMA exam date it is nearing and we are left with just 3 to 4 days. So I'm going to give you some tips on what to prepare one day before the exam. So நம்ம எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறது 11th from 11th 11th 12th 13 அப்படி daily we have exams. ஸோ எஃபெக்டிவா 8 to 10 hours நமக்கு கிடைக்கும் between 2 exams. இந்த 8 to 10 hours எவ்வளோ எஃபெக்டிவா நம்ம யூஸ் பண்றோம், it can be a game changer for you. இந்த 8 to 10 hoursல ஃபுல்லா ஸ்டடி மெட்டீரியல் we will not be able to finish. Yeah. இந்த 8 to 10 hoursல full study material நம்மளால we will not ஃபுல்லா படிக்க முடியாது. ஸோ இந்த டைமை நம்ம எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் எம்சிக்யூ. எம்சிக்யூ நமக்கு 30 மார்க்ஸுக்கு வருது அண்ட் அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எம்சிக்யூஸ் 30 மார்க்ஸுக்கு கூட இல்லை, ஈவன் தியரி கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்றதுக்கும் நம்ம எம்சிக்யூ பார்க்கும்போது அந்த கான்செப்டை நம்ம புரிஞ்சுப்போம். ஸோ நம்ம தியரி கொஸ்டின்ஸுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எம்சிக்யூஸ் டெக்ஸ்ட் பேக்ல ஒரு சாப்டருக்கு அப்புறமும் எம்சிக்யூஸ் இருக்கு. ஸோ டே பிஃபோர் ஆர் எக்ஸாம் எம்சிக்யூஸ் கான்சென்ட்ரேட் பண்ணும். எம்சிக்யூஸ் ஒரு வாட்டி ஃபுல்லா ரிவைஸ் பண்ணும். எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு ரிவைஸ் பண்ணணும். செகண்ட், ஸ்கேனர் இல்ல பாஸ் கொஸ்டின் பேப்பர். ஸ்கேனர் நீங்க வாங்கியிருக்கீங்கன்னா ஸ்கேனர் யூஸ் பண்ணலாம், இல்ல பாஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா டெக்ஸ்ட் பேக்ல இருக்கிற கொஸ்டின்ஸ். இதுதான் நம்ம பேஸா வைக்கணும். ஏன்னா ஸ்டடி மெட்டீரியல் ஃபுல்லா நம்மளால படிக்க முடியாது. ஸோ ஸ்கேனர் எடுத்து ஸ்கேனர்ல எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கு அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை மட்டும் தான் நம்ம கவர் பண்ணணும். இல்ல பாஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ், அதுவும் இல்லைன்னா நீங்க டெக்ஸ்ட் பேக்ல இருக்கிற கொஸ்டின்ஸை எடுத்து அந்தந்த சாப்டர் அந்தந்த டாபிக்கு டெக்ஸ்ட் பேக்ல என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்களோ அந்த கொஸ்டின்ஸை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி அதை மட்டும் ரிவைஸ் பண்ணலாம். Then third one, what is your strength? உங்க ஸ்ட்ரென்த் அந்த ஒரு சப்ஜெக்ட்ல என்னது? இப்போ நான் லா எடுக்கிறேன். லால நீங்க யூ ஆர் வெரி ஸ்ட்ராங் இன் கம்பெனி லானா கம்பெனி லால இருக்கிற பேசிக்ஸை ரிவைஸ் பண்ணணும் நீங்க. இல்ல எனக்கு கான்ட்ராக்ட் ஆக்ட் நல்லா தெரியும் அப்படின்னா கான்ட்ராக்ட் ஆக்ட்ல இருக்கிற பேசிக்ஸை நீங்க திரும்ப ரிவைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா உங்க ஸ்ட்ரென்த் என்னவோ அதுதான் நம்ம எக்ஸாம்ல ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ அதை திரும்ப ஸ்ட்ராங் ஆக திரும்ப ரிவைஸ் பண்ணி வைக்கலாம். ஃபோர்த் ஒன், இப்போ அக்கவுண்ட்ஸ், காஸ்டிங் இந்த மாதிரி ப்ராப்ளம் பேப்பர்ஸை எப்படி நம்ம 8 hours we will be able to finish. Day before exam நம்ம you should not aim to do any sum. அப்போ உட்காந்து நான் சம் பண்றேன், நான் ஒரு பார்ட்னர்ஷிப்ல ஒரு சம் பண்றேன்னா பார்ட்னர்ஷிப் ஒரு சம் போட்டாலே half an hour கிட்ட போயிடும். ஸோ அதனால அப்போ உட்காந்து we should not concentrate on solving sums. அப்ப என்ன பண்ணணும்னா ஒரு சம்லையும் இருக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை எப்படி அப்ரோச் பண்ணணும் அதை மட்டும்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அது நீங்க இப்போ ஸ்கேனர்ல இருந்து போறீங்கன்னா ஸ்கேனர்ல இருக்கிற இப்போ பார்ட்னர்ஷிப் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கேனர்ல இருக்கிற பார்ட்னர்ஷிப் அக்கவுண்ட்ஸ் கொஸ்டினுக்கு எப்படி எங்க மெயினா பிரச்சனை வரும்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல தான் நமக்கு நம்மள டெஸ்ட் பண்றாங்க. அதுலதான் நம்மளோட நாலேஜ் டெஸ்ட் பண்றாங்க. ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி அப்ரோச் பண்ணும்? ஒரு குட்வில் என்ட்ரி, குட்வில் கொண்டு வராங்க, பார்ட்னர் இஸ் பிரிங்கிங் குட்வில்னா அதை எப்படி என்ட்ரி வரும், எந்த அக்கௌண்ட்ல எஃபெக்ட் ஆகும், எப்படி அப்ரோச் பண்ணும், எந்த அக்கௌண்ட்ஸ் எஃபெக்ட் பண்ணும், இல்ல ஒரு இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸுக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா அதை எப்படி ஸ்டார்ட் பண்றது, கொஸ்டின் எப்படி அந்த ஆன்சர்ல எப்படி எங்கேருந்து ஸ்டார்ட் பண்றது, ஃபர்ஸ்ட் ஒரு ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணி கேபிட்டல் தெரிஞ்சுக்கணும். தென் பேங்க் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும். பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாம் சப்ஸ் அக்கௌண்ட்ஸ், டெட்டார், கிரெடிட்டார் இந்த மாதிரி அக்கௌண்ட்டை எடுத்து அந்த அமௌண்ட்டை கொண்டு வரணும். எப்படி அப்ரோச் பண்றது, ஸ்டெப் பை ஸ்டெப் என்னென்ன அக்கௌண்ட்டை போட்டு நம்ம அந்த சம்மை சால்வ் பண்றோம்
அந்த மாதிரி அப்ரோச் தான் we have to concentrate for some papers. ஏன்னா அந்த 8 to 10 hours நமக்கு அதுக்கு மட்டும்தான் முடியும். அந்த டைம்ல நம்ம உட்காந்து செம்ம போட்டு பார்த்தோம்னா வில் பி வேஸ்டிங் அ லாட் ஆஃப் டைம். நம்மளால ஃபுல்லா கவர் பண்ண முடியாது. ஈவன் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் கூட நம்மளால கவர் பண்ண முடியாது. ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க அண்ட் கிவ் யூர் பெஸ்ட் இன் யோர் எக்ஸாம். அண்ட் எதுக்குமே ரொம்ப டென்ஷன் ஆகாம காமா எக்ஸாம் அப்ரோச் பண்ணுங்க. காமா இருந்தாதான் நம்ம படிச்சதெல்லாம் நம்மளால அதை கரெக்டா நமக்கு ஞாபகம் வரும் and we will be able to write also. So do your best and leave the rest. Thank you so much and all the best.